வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சசிகலா அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அதிமுகவில் இணைய போகிறாரா என்ற தகவல் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மற்றும் இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையாக மாறக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் நிச்சயம் திமுக தோற்கடிக்கப்படுமா, அதிமுக வெற்றியடையுமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமை இருக்கும் வரைக்கும் அதிமுகவில் வெற்றி வாய்ப்பு என்பது கிடையாது. சசிகலா அவர்களது ஆதரவு இருந்தால்தான் தென் மாவட்டங்களை முழுவதுமாக கைப்பற்ற முடியும். வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், செங்கோட்டையன் போன்ற மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள் திமுகவிலும் விஜய் அவர்களது கட்சியிலும் இணைந்துள்ளனர். மக்களின் நேரடியான ஆதரவுகளை பெற்ற முக்கிய தலைவர்கள் தற்பொழுது பிற கட்சியில் இணைந்திருப்பது ஒட்டுமொத்த அளவில் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. அதிமுக இந்த தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி, மீண்டும் அதிமுக ஒட்டுமொத்தமான ஒற்றுமையை பெற வேண்டும். சசிகலா அவர்கள் தனித்து 234 தொகுதிகளில் ராமதாஸ் ஐயா அவர்களுடன் போட்டியிட உள்ளார். இதனால் என்ன பயன்? திமுக வெற்றியடையுமா, அதிமுக வெற்றியடையுமா என்பதை விட ஓட்டுக்கள் கணிசமான முறையில் பெரியும். இதனால் 2000 ஓட்டுக்களில் நிச்சயமாக அதிமுக பெருமளவில் தோல்வியை சந்திக்கும். அதிமுக பெருமளவில் தோல்வியை சந்திப்பதை விட சசிகலா அவர்களை அதிமுகவில் இணைந்துவிட்டால் நிச்சயம் அந்த ஓட்டுக்களை நாம் பெற்றுவிடலாம், திமுகவையும் வீழ்த்திவிடலாம் என்பதுதான் தற்பொழுது ரகசிய உளவுத்துறை சொன்ன மிக முக்கியமான தகவல். இதனால் சசிகலா அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைவ வைப்பதற்கான மத்திய அரசு ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது. ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுப்பு தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது அனைத்தையும் மறந்து சமாதானமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்றால் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு 100% கிடைக்கும் என்ற தகவலையும் பதிவு செய்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு கோரிக்கைதான். ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்து விட்டார், செங்கோட்டையன் விஜய் அவர்களுடன் இணைந்து விட்டார், சசிகலா அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடன் தற்பொழுது அதிமுகவில் இணைந்தால் மட்டும்தான் வெற்றி உறுதி.